வெண்பா வீட்டுக்காரி யாருங்க? உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. பொம்பளை பிள்ளையா இதை வளர்த்து ஆளாக்கி நகை நட்டு போட்டு கல்யாணம் பண்ணி என் பிள்ளைய பார்த்துக்க எனக்கு தெரியும். நீங்கள் யாரும் கவலைப்பட வேணாம். நெக்ஸ்ட் வந்து போலன், அடுத்து வந்து பெட்டல்ஸ், செப்பல்ஸ், ஓவரி, ஸ்டிக்மா. வாங்க. வணக்கம்மா. பாப்பா இன்னைக்கு தான் ஸ்கூலில் சேர்த்து விட்ருக்கேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பாப்பா ஏன் வெளியே உட்காந்துருக்க? ஏன் பேகெல்லாம் வாசலில் கிடக்கு? ஏன் அழுகுற? இருக்கேன்னு யாரும் என்ன சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. அசிங்கமா இருக்கேன்னு என்ன வெறுக்கிறாங்க. அழாதடாமா. எல்லார் மாதிரி நீ இல்லைன்றது உண்மைதான். ஆனால் கடவுள் படைச்ச எல்லா உயிருக்குமே ஒரு காரணம் இருக்குது. நீ அதை தேடி கண்டுபிடி, அது பின்னாடி ஓடு. உனக்கு வேண்டிய எல்லாமே உன்னை தேடி வரும். சரியா? கண்ணத்தோட உள்ளே போய் எந்திரி. வாக்கா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் தம்பி, நீ எப்படி இருக்க? பாப்பா என்ன பண்ணுது? 12th முடிச்சுட்டு லீவில் இருக்காக்கா. அடுத்து என்ன பண்ணலான் இருக்க? மேலே படிக்க வைக்கலான்னு தான் காலேஜ் சேர்த்து விடலான்னு இருக்கேன். காலேஜ் சேர்த்து காசு செலவு பண்ணுறதுக்கு பதிலாக நகை நட்டு சேர்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே? என் பிள்ளை யாரையும் நம்பி இருக்கக்கூடாதுக்கா. தேவையை அவள் பார்த்துக்கணும். அதுக்காகவாது நான் அவளை படிக்க வைப்பேன். என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். என்னமோ பண்ணு போ. ட்ரெஸ்ஸை பாருடி. இன்னும் கொஞ்சம் டைட்டாக போட்டிருக்கலாம். யாரா அந்த பொண்ணு? காலேஜில் போகாமவே வருது. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தானே அனுப்புனீங்க. ஃபுல் சைஸ் ஃபோட்டோ அனுப்பினா நாங்கள் பொண்ணு பார்க்கவே வந்திருக்க மாட்டோமே. என்னக்கா போயும் போய் இப்படி பார்த்துருக்கீங்க? நான் என்னத்த பண்ணுறது? என்ன சித்தி, இது நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது. நான் பொண்ணு கூட தனியாக என்னமோ பண்ணு போ. அம்மா, நான் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். டேய், நான் வேற நல்ல பொண்ணா உனக்கு பார்த்து வைக்கிறேன்டா. ஏம்மா? பொண்ணு குண்டா இருக்குடா. ஒரு பொண்ணோட தோற்றம் முக்கியம் இல்லைம்மா, மனசு தான் முக்கியம். உன்னதாம்மா கல்யாணம் பண்ணுவேன். உன்னை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனந்த போகம் ஆஜீவகாலம் பாசானுபந்தம். என்ன நீ கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆச்சு, குழந்தை பிறந்தது கூட சொல்லி அனுப்பல. பேரனா பேத்தியா? நீ வேற காலங்காத்தால கடுப்ப கிளப்பாம பேசாம போமா. நீயும் உன் குடும்பமும். மதன், மதன், அட மதன். என்னம்மா? சொல்லுங்கம்மா. ஊரில் எல்லாரும் என்ன பேரன் இல்லையா பேத்தி இல்லையான்னு கேட்டு என்னை அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் என்னன்னா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. நான் என்னத்த சொல்கிறது? என்னம்மா ஆச்சு? ஏம்மா அழுகிற? இப்போ எதுக்கும்மா அழுதுட்ருக்க? எங்கள் அம்மா சொன்னது தான் அழுதுட்ருக்கியா? சரி விடு, அழுகாத. 1.5 வருஷம் ஆனால் இது எல்லாமே கேட்குறது தானேம்மா. இப்போ என்ன, உனக்கு டாக்டர்கிட்ட தானே போகணும்? போவோம், நான் கூப்பிட்டு போகிறேன். பிரியாணி வாங்கிட்டு வரேன் உனக்கு. பேசாமல் இரு, அழுகாத. சொல்லுங்க டாக்டர், எனக்கு கல்யாணம் ஆகி 1.5 இயர்ஸ் ஆச்சு. நான் இன்னும் கன்சீவ் ஆகலை. அதான் ட்ரீட்மெண்ட்காக வந்திருக்கேன். ஜென்ரல் வைட்டல்ஸ்லாம் நார்மலாக தான் இருக்குது. கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நான் செக்கப்ஸ் எழுதி தரேன், நீங்கள் பார்த்துட்டு வந்து பாருங்கள். ஃபர்தர் ப்ராசஸ் சீரியஸ் அளவுக்கு எதுவும் இல்லை, ஜஸ்ட் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். நான் சில மெடிகேஷன்ஸ் எழுதி தரேன், நீங்கள் 6 months அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் ஃபர்தர் ப்ராசஸ் பார்க்கலாம். என்ன இந்த மாசமாமா? ஆமாங்க அத்தை. எப்பதான் குழந்தைய பற்றி என் கையில் தர போறீங்களோ?
டாக்டர் 6 மந்த்ஸ்லேயே க்யூர் ஆயிரும்னு சொன்னீங்க. நான் 1 இயர் ஆயிடுச்சு, இன்னும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ மேபி உங்களுக்கு டே அண்ட் ஷிஃப்ட் ஒர்க் இருக்கிறனால ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து கம்மியாக இருக்கலாம். இனி நம்ம ஃபர்தராக போகணும் அப்படின்னா ஐவிஎஃப் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேயா? ஐவிஎஃப்பா? ஓகே டாக்டர். என்னடா எங்கே போயிட்டு வர? ட்ரீட்மெண்ட்டுக்கு தாம்மா போயிட்டு வரோம். என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்து என்ன பிரயோஜனம்? ஊரில் எவ்வளோ அழகழகான பொண்ணுங்கன்னா போய் இந்த மலடியை கட்டிட்டு வந்திருக்க. என்ன பண்ணுறது? ஓ, சும்மா இருமா, நயனேன்னு எப்போ பார்த்தாலும் ஏதாவது பேசிக்கிட்டு. நம்ம யாருக்கும் எந்த தீங்கும் செய்யலை, நமக்கு ஏன் இந்த சோதனை? போதும் இந்த குழந்தை முயற்சியெல்லாம். இதுக்கு மேலே இந்த பழியை என்னால் ஏற்றுக்க முடியாது. என்ன சொந்த என்னாச்சு? பார்த்தீங்கல்ல உங்கள் அம்மா எப்படி பேசுகிறாங்கன்னு. விடுடா, நமக்குன்னு கிடைக்கணும்னு இருக்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அலோபதி ட்ரீட்மெண்ட் இல்லைன்னா என்ன, வேறு ஏதாவது சிஸ்டம் ஆஃப் மெடிசின் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நமக்கு கண்டிப்பாக குழந்த பிறக்கும், அல்லாத. டாக்டர், மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் ஆச்சு, ஆனால் இன்னும் குழந்தை இல்லைங்க மேம். அலோபதியில் ட்ரை பண்ணோங்க மேம். 2 இயர்ஸ் மெடிசன் எடுத்தோம். நிறைய மெடிசன்ஸ் எடுத்து பார்த்தோம், நான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ எங்களோட லாஸ்ட் ஹோப் இது உங்களை தேடி வந்து ஐவிஎஃப் வரைக்குமே ட்ரை பண்ணி பார்த்தோம் மேம். எங்களோட லாஸ்ட் ஓகே, ஹோப் இது. எவ்வளோ நாள் மெடிகேஷன்ஸ் எடுத்தீங்க? 2 இயர்ஸாக எடுத்தோங்க மேம். நம்ம செட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே வித்தவுட் மெடிசனாக தான் இருக்கும். வித்தவுட் ஆமாம், எந்த மெடிகேஷனுமே இங்கே நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஜஸ்ட்டு டயட் தெரப்பி, யோகா தெரப்பி, லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்ஸ், அதாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுதான் ஆக்சுவலாக நாங்கள் ட்ரீட்மெண்ட்டாகவே இங்கே ஃபாலோ பண்ணுறோம். இது மட்டும் எப்படி டாக்டர் சரியாகும்? நீங்கள் ஃபஸ்ட்டு பேபிக்குன்னு பார்க்காதீங்க, உங்கள் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பாருங்கள். என்ன ட்ரீட்மெண்ட் டாக்டர்? இப்போ ஃபஸ்ட்டு இனிஷியலாக நாம் டீடாக்சிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த ப்ராக்ரஸ் பார்த்துட்டு ஃபர்தராக என்னென்ன ட்ரீட்மெண்ட்டுங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆமாம், அதுவே குண்டாக இருக்குது, அது எப்படி நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க போகுது? ஏங்க, ஒருத்தவங்க உருவத்தை வச்சு அதை முடிவு பண்ணாதீங்க. இந்த டாக்டரை கன்சல்ட் பண்ணுவோம், ஒர்க் அவுட் ஆகாட்டி வேற டாக்டர் பார்த்துக்கலாம். இப்படிலாம் பேசாதீங்க. சரி, ஓகே. ஆமாம், எப்படி ஓடுறா பாரு. என்ன அம்மா, என்னம்மா? ஏய், என்னாச்சு? பதவி கொடு, தாய் பாசம் தாய் பாலும் கொடுக்கவில்லையடா. பார்ட்டி ஆக போகிறோமா? ஹலோ, உட்காருங்க. சொல்லுங்கள், என்ன விஷயம்? டாக்டர், என்ன ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம், என்ன நியூஸ்? சொல்லுங்கள், என்ன விஷயம்? we are pregnant. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ டாக்டர். நாங்கள் எவ்வளவோ அலோபதி ட்ரீட்மெண்ட் போயும் எந்த ட்ரீட்மெண்ட்லேயும் எங்களுக்கு க்யூர் ஆகலை. ஆனால் உங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு இது க்யூர் ஆகிருக்கு. டாக்டர், நீங்கள் நன்றி சொல்ல வேண்டியது எனக்கு இல்லை, இந்த பஞ்சமகா பூதங்களுக்கு தான். இயற்கையோட ஒன்றி வாழ்கிற ஒரு மெத்தடை தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டாக கொடுத்தேன். உங்களை காலையில் பிரம்ம முகூர்த்தா டயத்தில் எந்திரிக்க சொன்னோம். அந்த டயத்தில் நீங்கள் எந்திரிக்கும் போது நீங்கள் பியூரான ஆக்சிஜனை வந்துட்டு நீங்கள் சுவாசிச்சிருப்பீங்க. அதன் மூலிமா காற்று சக்தி உங்களுக்கு வந்திருக்கும். கண்டினியூஸாக சூரிய நமஸ்காரம் ப்ராக்டிஸ் பண்ண சொன்னோம். அந்த ப்ராக்டிஸில் அந்த டயத்தில் விட்டமின் டியை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க, சூரிய சக்தியை நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் இங்கே ட்ரீட்மெண்ட்டாகவே நம்ம ஹைட்ரோதெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸ் தான் கொடுக்குறோம். ஹைட்ரோதெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸுங்கும்போது அந்த வாட்டர், அந்த நீர் சக்தி உங்களுக்காக வந்திருக்கும், அப்சர்வ் ஆகிருக்கும். அடுத்து என்ன தெரப்பி கொடுத்தோம்? மட் தெரப்பி வந்து கொடுத்தோம். நிலசக்தியை நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. ஸ்டார்டிங்லேயே உங்களை டீடாக்ஸிஃபை பண்ணுறதுக்கு நாங்கள் ஃபாஸ்டிங் தெரப்பி வந்து கொடுத்துருக்கோம். ஃபாஸ்டிங் தெரப்பிங்கிறது ஆகாய சக்தி சம்மந்தப்பட்டது. இப்படி 5 பூதங்களும் சேர்ந்து தான் உங்களுக்கு இந்த குழந்தையை கொடுத்துருக்கு. ஆக நீங்கள் நன்றி சொல்ல வேண்டியது எனக்கு இல்லை, இந்த இயற்கைக்கு தான்.
நன்றியை வந்து இந்த இயற்கைக்கு சொல்லுங்கள். நேரினில் வந்தது என் நிஜமா, நான் கொண்ட காயங்கள் போகதம்மா, நாடியும் மெல்லிசை ஆகதம்மா, வெள்ளை வாசத்தில் ஆசைகள் தோரணம் சூடுதம்மா. மதன், என்ன சிந்து, என்னாச்சு? ஆனந்த மேகத்தில் ஊஞ்சலும் ஆடுதம்மா. பெயின் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டல் போ. ஓகே, ரிலாக்ஸாக இருங்க, நார்மலாக ப்ரீத் பண்ணுங்கள். பேபியோட பொசிஷன்ஸ் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. நார்மல் டெலிவரிக்கான எல்லா சான்சஸுமே இருக்குது. டாக்டர், நான் நேச்சுரோபதி ட்ரை பண்ணுறேன். வேணாம்மா சிந்து, எதுக்கு ரிஸ்க் எடுக்கிற? நேச்சுரோபதி தானே ஃபாலோ பண்ணேன். நான் நேச்சுரோபதி ட்ரை பண்ணுறேன் ப்ளீஸ். சரி, நேச்சுரல் பர்த்திங் பண்ணுறதுக்கு உங்கள் கன்சர்ன் கண்டிப்பாக வேணும். பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எதனாலும் உங்களை சார்ந்ததாக தான் இருக்கும். என்ன ஒரு எமர்ஜென்சினாலும் நம்மக்கிட்ட ஆப்ரேஷன் தியேட்டர் ரெடியாக தான் இருக்குது. உன்னை பார்த்தா போதும் ஏன் அழகு குட்டி செல்லும், இந்த ஜென்மம் தீரும், ஏன் அழகு குட்டி செல்லும், பெண் குழந்தை பிறந்திருக்கு. இறைவன்